ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு சமையல் குறிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு முட்டை பொரியல். அதுக்கு தேவையான பொருள், தேவையான அளவு முட்டை, வெங்காயம், கடலப்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு அதில் ஜீரகமும் கடலப்பருப்பும் போட்டிருக்கோம். ஜீரகமும் கடலப்பருப்பும் கருகிடாத அளவுக்கு அடுப்பை ஸ்லோவாக வச்சு அதை கிண்டி விடணும். ஜீரகம் சீக்கிரம் கருகக்கூடாது, அதனால அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கலாம். கடலப்பருப்பு, ஜீரகம் ரெண்டும் நல்லா வதக்கினதுக்கு பிறகு கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கருவேப்பிலை, வெங்காயம், கடலப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் ஒன்றா செய்கிற அளவுக்கு கிண்டி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகட்டும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு அது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணும். அப்புறம் நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோம் முட்டை பொரியல், அந்த அளவுக்கு நம்ம முட்டை எடுத்து வச்சுக்கணும். அப்போ எடுத்து வச்சுக்கிட்ட முட்டையை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அப்புறம் நமக்கு தேவையான உதிரியான முட்டை பொரியல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு முட்டை செரிக்காதுன்னு சொல்லுவோம்ல, அதனால அதில் ஜீரகம் போட்டிருக்கோம். நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.